பாருங்கள், அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இட் இஸ் இன் பேஜ் நம்பர் 152. அதான் அயனிக் பிணைப்பு எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போகிறோம். ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்டம் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா, எது கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க? ஏ அண்ட் பி. இது ஒரு ஆட்டம், இதுக்கு பேர் ஏ. இன்னொரு ஆட்டம் பி வந்து கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏல பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, ஒரு எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் அதிகமாக இருக்குது. பியில் வந்து ஒரு எலக்ட்ரான் எப்படி இருக்குதுங்க, குறைவாக இருக்குது. அப்படின்னா இங்கே 7 இருக்குது, இங்கே ஒன்று 9 இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆயிரும், இட் ஹேஸ் டு கிவ் 1 electron to attain stable electronic configuration. B has to get 1 electron to attain stable electronic configuration. அப்போ ஏ கொடுத்துச்சுன்னா அது என்னவா மாறிடும், ஏ ப்ளஸ் பாசிட்டிவ் அயான் கேட்டையானா மாறிடும் இல்லையா. அப்போ பி வாங்குச்சுன்னா பி நெகட்டிவ் ஆனையானா மாறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது எதனால் நடக்குது அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். சரிங்களா, அதாவது எலக்ட்ரான்களோட பிணைப்பினால் நடக்குது. இதைத்தான் அவங்க என்னென்னு சொல்கிறோன்னா அயானிக் பாண்ட், இல்லைன்னா எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னா எலக்ட்ரான் இணைப்பு பிணைப்பு அப்படின்னு அர்த்தம். சரி பாருங்கள், லெட் அஸ் கன்சிடர் 2 atoms A and B. Let atom has 1 electron in excess and atom B has 1 electron lesser than the stable octet electronic configuration. If atom A transfer 1 electron to atom B, then both the atoms will acquire stable electronic configuration. The result of this electronic transfer, atom A will become positive ion and B become negative ion anion. These oppositely charged ions are held together by electrostatic force of attraction, which is called ionic bond or electrovalent bond அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, in general ionic bond is formed உருவாகும்னு சொல்கிறாங்க. The compound contain ionic bonds are called ionic compound. ஒரு சேர்மம் வந்து அயனி பிணைப்பு வச்சிருந்ததுன்னா அது அயனி சேர்மம்னு சொல்கிறாங்க. எலமெண்ட் ஆஃப் குரூப் 1 and 2 இன் பீரியாடிக் டேபிள். அப்போது தனிமை வரிசை அட்டவணையில் முதல் மற்றும் 2ஆம் தொகுதியில் இருக்குது இல்லைங்களா. அல்கலி எர்த் மெட்டல்ஸ், உலோக அல்கலி மற்றும் அல்கலி உலோகங்கள். சரிங்களா, புவி உலோகங்கள் வந்து என்ன பண்ணுங்க, அயானிக் பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அதாவது அயானிக் காம்பவுண்ட், அயனி சேர்மம்னு சொல்கிறாங்க. வென் தே ரியாக்ட் வித் நான் மெட்டல், அது யார் கூட சேரும்போது, நான் மெட்டல் கூட சேரும்போதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, நம்ம சொல்ல மாதிரியே இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று எக்ஸஸாக இருக்குது, இங்கே ஒன்று 2 4 6 7 இருக்குது. அப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறது இங்கே வந்துடுச்சு அப்படின்னு 7ஆக இருக்கிறது ஒன்று 8 ஆயிரும் இல்லையா. அப்போ இது ஏ வந்து ப்ளஸ்ஸாக வந்துடும், பி வந்து என்ன ஆயிருங்க நெகட்டிவ் ஆகிட்டு, இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு பிணைப்பு பாண்ட் ஃபார்மேஷன் உருவாகும். அதைத்தான் நமக்கு என்னென்னு சொல்கிறாங்க, எலக்ட்ரோவேலண்ட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எலக்ட்ரான் இணைத்திறன் பிணைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? ஸோ இதோட இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் விளக்கம் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் குளோரைடு NaCl ஃபார்ம் ஆகிறத பற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, த அட்டாமிக் நம்பர் ஆஃப் சோடியம் இஸ் 11. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னங்க, 11 அணியன். அண்ட் இட்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி பிரிப்போம், 2,8,1. அது இதோட எலக்ட்ரான் அமைப்பு. சரிங்களா, it has 1 electron access to the nearest stable electronic configuration of noble gas neon. அப்போ நியான் வந்து என்னங்க, இதுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டூ 8,1லேருந்து 1 வந்து போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ சோடியம் ஹேஸ் டெண்டன்சி டு லாஸ் 1 electron ஃபார்ம் இட்ஸ் அவுட்டர்மோஸ்ட் செல். சரிங்களா, அப்போ சோடியம் வந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா, எங்கேருந்து தன்னோட வெளிக்கூட்டிலேருந்து ஒரு எலக்ட்ரானை இழந்துச்சு அப்படின்னா என்ன ஆகிடும், இது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், நிலையான எலக்ட்ரான் அமைப்பு பெறும். சரிங்களா, அப்போ இதை வந்து கொடுத்தங்காட்டிக்கு இது என்னென்னு சொல்கிறோம், Na+ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா, அப்போது த அட்டாமிக் நம்பர் ஆஃப் குளோரின் வந்து எவ்வளோ இருக்குங்க, 17. சரிங்களா, 17ஆக இருக்கும். அதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 2,8,7 இருக்கும். இட் ஹேஸ் 1 electron less the nearest stable electronic configuration of argon.
இப்போ ஆர்கான் அப்படின்ற ஒரு மந்தவாயோட எலக்ட்ரான் அமைப்போட இது ஒன்று கம்மியாக இருக்குது. அது வாங்குச்சு அப்படின்னா அது நிலைப்புத்தன்மை அடைஞ்சிரும், ஸ்டேபிள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் வந்துடுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன ஆகும், குளோரின் ஹாஸ் டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான் டு அக்கர் ஸ்டேபிள் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே 11லேருந்து 1 அங்கே எக்ஸஸாக போயிடுச்சுன்னா என்ன ஆயிடுங்க, நமக்கு இதுவும் ஸ்டேபிள் எலக்ட்ரான் வந்துடும், இது அதுவும் இருக்கா. இங்கேருந்து 1 இங்கே போச்சுன்னா இங்கே வந்து 3வது செல்லில் இருக்கிற 1 போய் 2 தான் இருக்கும். இது இந்த செல்லில் 1 வந்துட்டு என்ன ஆயிருங்க, இது 2,8 ஆகவும் இது 2,8,8 ஆகவும் இருக்கும். இப்போ இது நியானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடுச்சு, இது வந்து ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ரெண்டும் ஸ்டேபிள் ஆகிட்டு என்னதுங்க, அயானிக் பாண்டில் NaCl அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அதுதான் நாம் இங்கே நார்மலாக சொல்லக்கூடிய டேபிள் சால்ட், காமன் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த காமன் சால்ட் வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா. வென் ஆட்டம் சோடியம் ஆட்டம் டு குளோரின் ஆட்டம், அப்போ சோடியம்லேருந்து குளோரினுக்கு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுதுங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. சரிங்களா. ஃபார்மிங் சோடியம் குளோரைட் மாலிகுல், அப்போ ஃபார்ம் ஆகும்போது என்னது, சோடியம் குளோரைட் மாலிகுல் ஃபார்ம் ஆகுது இல்லையா. போத் ஆட்டம்ஸ் அச்சீவ் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்போ ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுங்க, 8 எலக்ட்ரான் இணைப்பு தன்மைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த இல்லுஸ்ட்ரேஷன் பாருங்கள், அடுத்த விளக்கம் மெக்னீஷியம் குளோரைட் ஃபார்ம் ஆகுதை பற்றி சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அட்டாமிக் நம்பர் ஆஃப் மெக்னீஷியம் எவ்வளோங்க, 12. அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அங்கே 11க்கு 2,8,1ன்னு எழுதணும் சோடியமுக்கு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய மெக்னீஷியம்க்கு என்ன எழுதுவீங்க, 2,8,2ன்னு எழுதுவோம். சரிங்களா. இட் ஹாஸ் 2 எலக்ட்ரான் எக்ஸஸ் டு நியரஸ்ட் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் நோபல் கேஸ் நியான். அப்போ நியான் மாதிரி ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேணும், இங்கே எவ்வளோ இருக்குதுங்க, 2 எக்ஸஸாக இருக்குது. சரிங்களா. ஸோ மெக்னீஷியம் ஹேஸ் அ டெண்டன்சி டு லாஸ் 2 எலக்ட்ரான் இன் இட்ஸ் outermost shell to attain stable electronic configuration. So if it is lost, it changed as a magnesium 2+. ஏன் 2 எலக்ட்ரானை இழந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ it is attract by a 2 chlorine atoms. எதிலிருந்து அட்ராக்ட் ஆகுங்க, 2 chlorine atoms அட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு குளோரினுக்கு என்ன பண்ணணுங்க, it give 2 electrons to both each of a chlorine atom. So it has 2 excess electron. That excess electrons are moving with the 2 chlorine atoms. So that chlorine atoms get a electronic configuration is 2,8,7. So now it is get 2,8,8 and the magnesium now it is get 2,8. So it is changed as a magnesium give 2 electrons, so it is Mg2+. Chlorine gives 2 gain 2 electrons, so it is Cl2-. so we are Cl minus, so we are write as a MgCl2-. why we are writing 2 means we are taking a 2 chlorine atoms, each chlorine atoms get 1 electron, so we mention this 2. So if this have any doubt, next we see about the characteristics of ionic compound. அயனிச் சேர்மங்களோட பண்புகள் பார்க்கலாம். The nature of bonding between the atom of molecules is the primary factor to determine the property of compound. அதாவது ஒரு காம்பவுண்டோட ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், which one is very very important is nature of bonding is very important to find a property of any compound. By this way ionic compounds of atom are held together by a strong electrostatic forces. So they are obtained by a strong electrostatic force between atomic atoms. That makes a compound have its characteristic feature of following. One is a physical state, electrical conductivity, melting point, solubility, density and hardness, and brittleness, reaction. So first we see about the physical state.
These compounds are formed because of strong electrostatic force between cation and anion, which are arranged in a temperature. So always the physical state of ionic compounds are solid in nature. In a room temperature, it has both positive and negative electrostatic force of attraction between two compounds. Electrical conductivity. Ionic compounds are crystalline solids, and so their ions are tightly held together. The ions cannot move freely, so they do not conduct electricity at solid state. So always the solids are rigid in nature. So here alkali and alkali earth metals contain rigid state to get its structure. So it do not conduct electricity. However, the molten state in their aqueous solution conduct electricity. So if it is melted, it contain aqueous solution, it conduct electricity. The melting point, the strong electrostatic force between cation and anion held in ions together tightly, so the higher energy is required to separate them. So it has a high melting and boiling point. Solubility, the ionic compounds are soluble in polar solvents like water. It is insoluble in non-polar solvents like benzene, toluene, carbon tetrachloride, carbon disulfide, etc. Density and hardness and brittleness. Ionic compounds have high density and so they are very hard, and also so they have high density but brittle in nature. So it is easily broken if uh, broken with any other metals. Next one is reaction. Ionic compounds undergo ionic reaction which are partially rapid and instantaneously. So it's sometimes a positive, that means reaction should be fast, and other times it becomes very slow to attain its ionic property. So, okay, thank you.